ஓகேவா? நீங்க மெயின்ஸ் பார்த்தப்போ இங்கே நிறைய பேர் நினைப்பீங்க இப்போ ஜாலியாக சுத்திட்டு இருந்தா எப்போ பாஸ் ஆயிருப்பாங்க, கண்டிப்பா சில பேருக்காக மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும், உண்மையாக தான் பாஸ் ஆகுற மாதிரி கூட யோசிப்பீங்க. ஏன்னா படிக்கிறது கொஞ்சம் அதுக்கான ஒர்க் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், அந்த எக்ஸாம் என்ன தேவை, எப்படி என்ன ஸ்கோர் வரும் அது தெரிஞ்சாலே போதுமே தாண்டி நீங்க எவ்வளவு நேரம் கண்முடிச்சு படிக்கிறீங்க அந்த அது பேர் வந்து தேவையில்லாத விஷயம். அது நம்ம எக்ஸாம்க்கு என்ன தேவை அதை நீங்க செஞ்சீங்கனாலே போதும், வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். சரியா? சோ எல்லாமே அதான் சொல்றல, என்னோட வெற்றிங்கிறது உங்க எல்லாரோட வெற்றியா நீங்க எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா ஆக்சுவலி குரூப் 1 சர்வீஸ்ல ஒரு கொஞ்ச நாள் போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போய் படிச்சா தான் பாஸ் ஆக முடியும், நிறைய செலவு பண்ணணும், ஒரு லாக்ஸ் கட்டி நீங்க டெஸ்ட் எழுதினா தான் கிளியர் பண்ண முடியும் மாதிரி இருக்கும். பட் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டீசென்ட்ரலைஸ்ட் ஆயிட்டே வருது, யாராலும் நீங்க உள்ள போகலாம். சரியா? அப்போ உங்களுக்கு குரூப் 4 நீங்க படிக்கிறீங்க, அதே படிங்க, தாராளமா படிங்க. 1 மந்த் திரும்ப ஜிகே ரிவைஸ் பண்ணிட்டு குரூப் 1 எழுதுங்க. ஏன்னா குரூப் 4 எழுத நீங்க மதியமே ரிசல்ட் தெரிஞ்சிடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? டிஎம்பிசி அனௌன்ஸ் பண்ணா லேட் ஆகும், பட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு வருங்கிறது. சோ அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விடாதீங்க, ஒரு ஃப்ளோ வரும். நான் ஏன் சொல்றேன்னா திரும்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன், அந்த பேட்ச் கிட்ட ஒரு லைஃப்ல எல்லாருக்கும் மொமெண்ட் வரும். என்ன மொமெண்ட்னா ஒரு ஃபர்ஸ்ட்ல எதுல வச்சாலும் ஒரு தொடர்ச்சியா ஒரு ஃபெயில் வந்துட்டே இருக்கும். ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் தான். ஏன்னா எதுவுமே பிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்ல ஃபெயில் ஆனதே இல்லை வரைக்கும், எல்லாரும் எந்த எக்ஸாம்ல பிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்ல ஃபெயில் ஆனதே இல்லை, எல்லாத்தையுமே கரெக்டா போய்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாமே நெகட்டிவ் ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். பட் எல்லாருக்கும் மொமெண்ட் வரும், நீங்க உங்களை அறியாம எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் ஆயிட்டே போகும், அப்படி கண்டினியூஸா போகும். சோ இப்ப நான் அந்த மொமெண்ட்ல நான் இருந்துட்டு இருக்கேன், நீங்க உங்களுக்கு அந்த மொமெண்ட் வரும். அதுக்கு என்னன்னா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போடணும். எப்பவுமே கிளாஸ் இருக்கிறத விட அவசரப்படாம இருக்கிற காரணம் ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங். ஃபவுண்டேஷன் தான் நான் கோவிட் டைம்ல நான் படிச்ச அந்த 8 மாசம் 9 மாசம் படிச்சது தான் இது வரைக்கும் நான் பிலிம்ஸ் நான் பெருசா படிக்க மாட்டேன். சோ அது அந்த ஃபவுண்டேஷன் தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. உங்கள்கிட்ட நான் சொல்றேன், எக்ஸாம்ஸ் முன்னாடி ரிசல்ட்ஸ் முன்னாடி ஓடவே ஓடாதீங்க. நீங்க குரூப் 4 ஒரு ஸ்கோர் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரையா படிச்சுட்டு போனீங்கன்னா திரும்ப நீங்க குரூப் 2 படிக்கிறப்பையும் அதே அரையா படிச்சுட்டு போவீங்க. சோ படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் தெளிவா படிங்க, பாசிட்டிவா இருங்க. ஆக்சுவலி அதே நெகட்டிவிட்டி மட்டும் கூட வச்சுக்காதீங்க. அது பர்சன்ஸா இருக்கலாம், மொபைலா இருக்கலாம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நெகட்டிவிட்டியா இருக்கும். சரியா? அதை வச்சுக்காதீங்க, பாசிட்டிவா இருங்க. நமக்கு எல்லாமே அட்லாஸ் நம்மளோட தேவைன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை, நல்ல போஸ்டிங் எடுக்கணும். கண்டினியூஸான உங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டான பேட்ச். நாங்களாம் பாத்தீங்கன்னா அந்த குரூப் 4 கிடையாது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தது. குரூப் 1 2 வருஷம், திரும்ப 2 வருஷம் அப்புறம் குரூப் 2 அப்படி வந்தது. உங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு ஃபார்ச்சுனேட்டா கரெக்டா ஜூன் மாசம் குரூப் 4, ஜூலை மாசம் குரூப் 1, மேபி என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா செப்டம்பர் 2 இல்ல ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல குரூப் 2. ஒருவேளை உங்க குரூப் 1 கிளிக் ஆகலனா கூட ஜூனுக்கும் அக்டோபருக்கும் 3 மாசம் இருக்கு. நீங்க படிச்ச அதே ஜிஎஸ்ஸையும் அதே தமிழ் ரிவைஸ் பண்ணி குரூப் 2 சர்வீஸ் எடுக்கலாம். இப்ப நிறைய பேர் சர்வீஸ் வாங்குறவங்க ஈவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க குடும்பத்துல ரொம்ப ஏஜ், ஷி வாஸ் மேரிட். சரிங்களா? அதனால எதுவுமே லிமிட்டிங் ஃபேக்டரே கிடையாது. ரிசர்வேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈக்குவலா மின்னமே குரூப் 1 சர்வீஸ்லாம் நான் போனப்பலாம் பாத்தீங்கன்னா 7-8 பேர் தான் வந்திருந்தாங்க. அதுமே நான் பிஎஸ்டி மேட்ச்ல வந்தாங்க. பட் இப்பலாம் சிச்சுவேஷன் அப்படி இல்ல. சரிங்களா? எல்லாமே நமக்கு ஃபேவரபிளா இருக்கு, எக்ஸாம்ஸ் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு, உங்களுக்கு கைட் பண்ண ஆள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க.